ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு க்ரீமியா சீஸியா ஒன் பாட் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து க்ரீமியாவும் இருக்கும், அட் சேம் டைம் சீஸியாவும் இருக்கும், அண்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். பட் இது வந்து கிட்ஸ்க்கு கொடுக்கிறது நாட் ஹெல்த்தி தான். பட் வந்து நீங்க எப்பயாவது ஒகேஷனலா செஞ்சு கொடுக்கணும்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப குவிக்கா முடிஞ்சிடும், ஒன் பாட்லேயே முடிஞ்சிடும். அண்ட் அதே டைம் க்ரீமியா சீஸியாவும் இருக்கும். அண்ட் ஈஸியா பிகினர்ஸ் வந்து ஈஸியா ட்ரை பண்ணலாம். நீங்க சீஸ் கிரேவிங்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பாஸ்தா ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 பெரிய பல்லு பூண்டை வந்து நல்லா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம்ஸ் பாஸ்தா வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம் வாங்க. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேனை ஜஸ்ட் சூடு தான் பண்ணியிருக்கேன். இதுல 200 கிராம் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வெங்காயம் தக்காளிலாம் குக் ஆகிறதுக்கு நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா எல்லாம் பாஸ்தாவும் தண்ணியில டிப்பார அளவுக்கு கலந்து விட்டுட்டு இந்த பாஸ்தா வந்து நல்லா ஒரு 90% குக் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணீங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் விட்டுறேன். பாஸ்தா குக் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு க்ரீமியான சாஸ் ரெடி பண்ணலாம். நான் வந்து க்ரீமியான சாஸ் ரெடி பண்றதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வீட் ஃப்ளோர் இருந்தாலும் வீட் ஃப்ளோர் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 ஸ்லைஸ் சீஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாதி கிளாஸ் வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 50 ml தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு நல்லா ஒரு ஃபைன் திக்கான பேஸ்டா எடுத்துக்கலாம். மைதா போட்டுக்கிறதுனால பேஸ்ட் வந்து கொஞ்சம் திக்கா தான் வரும். எல்லாத்தையும் வந்து ஒரு அளவுக்கு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுல நான் எடுத்து வச்சுக்க மைதாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது பாருங்க ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதை வந்து நம்ம பாஸ்தால ஆட் பண்ணிக்கலாம். நான் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாஸ்தாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும் பாஸ்தாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம போட்ட இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த சீஸ் பட்டர் பேஸ்ட் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ரீமியா இருக்கு. நம்ம சீஸ் பட்டர்லாம் போட்டதுனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நான் சீசனிங்க்கு வந்து ஜஸ்ட் லைட்டா கொஞ்சம் ஆரகினாவும் லைட்டா சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சில்லி போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். இது கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கட்டிடுச்சு பாருங்க. டக்குன்னு நம்ம சீஸ் பட்டர்லாம் போட்டுறதுனால ஸோ இவ்வளவுதான் க்ரீமியான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்க கிட்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி பாஸ்தா குக் பண்ணும்போதே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பத்தல இந்த ஸ்டேஜ்ல கூட ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணீங்கன்னா உப்பு வந்து நல்லா பாஸ்தால இறங்கிரும். பாருங்க நல்லா க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கவே. வாசனையும் நல்லா சீஸோட வாசனையும் வந்து நல்லா வந்துருக்கு. இது கூட நீங்க வெஜிடபிள்ஸ் லைக் கேப்சிகம்ஸ், கார்ன், மஷ்ரூம் இதெல்லாம் கூட போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.